நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இனிமே உங்களை நம்பி இந்த வீட்ல இருந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேன்ப்பா. ஐயோ, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம அப்படியே தாண்டுவீங்களா? ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அதெல்லாம் உங்க உடம்புக்கு ஆவாது. ஆமா, பாத்தியா பிள்ளை எப்படி பேசுறாரு பாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னையும் கேலி பண்றாரு பாரு. நான் பட்ட கஷ்டம் என்ன அவருக்கு புரியும். என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்க? என்ன கஷ்டப்பட்டீங்க? விஜய், கொஞ்சம் வாங்க, நான் பேசணும். இப்போ அவசரமா போகணுமே. நான் பேசணும், நீங்க வாங்க. போங்க. முடியாது, போங்க. ராத்திரி பேசிக்கலாம் செல்வி. முடியாது. இல்ல முடியாது. நீங்க போங்க போங்க. நல்லா வெளுத்து காய போடணும். போங்க போங்க போங்க. நல்ல கவ. என்ன அம்மாவை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு எங்க போனீங்க? அதான் சொன்னேனே, கார் ப்ராப்ளமா இருந்தது. மெக்கானிக் நடு ராத்திரியில உங்களுக்கு எந்த ஒர்க் ஷாப் திறந்து இருந்துச்சு? இல்ல, அதான் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்பா போய் தேடினேன். அந்த நேரத்துல எந்த மெக்கானிக் இருந்தாரு? என்ன நீ இப்படி துருவி துருவி கேட்டுட்டு இருக்க? நான் நல்லது செய்யக்கூடாது உங்களுக்கு. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நடுராத்திரின்னு கூட பார்க்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன பாரு. நீ இதுவும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப. நான் என்ன கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன்னா இந்த மாதிரி என்கொயரி பண்றதுக்கு? பெரிய பெரிய கொலைக்காரங்க கொள்ளக்காரங்க கூட உங்க முன்னாடி நிக்க முடியாது ஜிஜே. கட்டின புருஷனை கேவலப்படுத்தி பேசுறதே உன் வேலையா போச்சு செல்வி. இதான் நான் நியாயமா நீ கூப்பிட்ட உடனே வந்து பதில் சொல்றேன் பாரு, அது என் தப்பு தான். நீங்க இன்னும் உண்மையை சொல்லல ஜிஜே. எங்க போனீங்கன்னா மறைக்காம சொல்லுங்க. நான் தான் நேத்திக்கே சொல்லிட்டேனே, ஃப்ரெண்டு ஒருத்தன் காரில் போகும்போது ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அடிபட்டவனை. அவனை பார்க்கறதுக்கு போனேன், சொன்னேனே. இல்ல, நேத்து ராத்திரி உங்களுக்கு போன் வந்ததுல இருந்து நீங்க சரியில்லை. உங்க படபடப்பு, பதட்டம், இது எல்லாமே நீங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரியே காட்டி கொடுக்குது. உங்க பேச்சில, செய்கையில எதுலயுமே உண்மை இல்ல ஜிஜே. ஏன் இவ்வளவு போய் சொல்றீங்க? என்ன நம்ப வச்சு கழுத்த இருக்கிறத உங்களுக்கு பழப்பா போச்சா? ஏன் ஜிஜே இப்படி செய்றீங்க சொல்லுங்க. இத பாருங்க, இன்னைக்கு நீங்க பதில் சொல்லாம நான் விட மாட்டேன். நேத்து ராத்திரி எங்க போனீங்க? யார பாத்தீங்க? என்ன பண்ணீங்கன்னு இப்ப சொல்லுங்க. ஐயோ, கொல்லாத என்ன, உயிரை வாங்காத. சொல்ல வேண்டாம் நினைச்சேன், சொல்றதை தவிர வேற வழி இல்ல. சொல்லலைன்னா நீ நம்ப மாட்டேன். சொல்லிடுறேன். நேத்து ராத்திரி உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். ஏன் அப்பாவுக்கா? ஆமா, மாமா சாருக்கு, சரோஜினியத்தோட ஹஸ்பண்ட்க்கு, மிஸ்டர் விஸ்வநாதனுக்கு. அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா? தெரியும், நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ என்ன நம்பலைங்கிறது. சரி, போன் போட்டு கொடுக்குறேன், நீயே பேச, அவர்கிட்ட பேசு. அவர்கிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன செல்வி நீ, வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் அட்மிட் ஆவாரு? அவருக்கே சொந்தமா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது. ஏதோ மைல்டு அட்டாக்கா, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, சரியான மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் ஐசியூல இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு நர்ஸை கூட அனுப்பி வச்சிருக்காங்க. இதை ஏன் நேத்தே என்கிட்ட சொல்லல? வந்த போன் அது பத்தி தானா? அதான், அதேதான். சொன்னா நீ வருத்தப்படுவ, பிரச்சனையாகும். நடுராத்திரில எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்பவும் நீங்க உண்மை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல ஜிஜி. சத்தியம் பண்றேன். வேணா உன் மேல சத்தியம் பண்ணட்டுமா? சரி, வேண்டாம், என் மேல சத்தியமா சொல்றேன். முறைக்காத செல்வி, ப்ளீஸ் என்ன நம்பு. நம்ம பொண்ணு காவேரி மேல சத்தியம் பண்ணுவீங்களா? என்ன நீ நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ண சொல்ற? இந்த சண்டையில எதுக்கு அவளை இழுக்கிற? ஐ காண்ட் அலோவ் திஸ் செல்வி. ஏற்கனவே என் மூத்த பொண்ணு செத்து போயிட்டா, இருக்கிறது ஒரே பொண்ணு, அவன் மேல போய் சத்தியம் பண்ண சொல்ற? நீ அவளை பெத்த அம்மா தானே? நீயும் விசாரணையும் உன் சத்தியமும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனுஷனை குடஞ்சி எடுப்பீங்க, அதுல உங்களுக்கு சந்தோஷம். என்ன விட்டுரு செல்வி. I am not in this game, okay? நீ என்ன நம்பு, நம்பாம போ, எல்லாம் உன் இஷ்டம். ஆனா இந்த மாதிரி இடியாட்டிக்கா சத்தியம் பண்ண சொல்லாத. I can't tolerate this. Ridiculous.
பரமேஸ்வரி, சாப்பாடு கொண்டா. பரமேஸ்வர், என்ன இது? இதான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு. பரமேஸ்வரி, அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னது? வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? யாரை கேட்டு அனுப்பிச்ச? பாவம் காவ, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா. இங்க உங்களுக்கும் உடம்பு சரியில்லையே, வெறும் பிரெட் இருந்தா போதுமேன்னு நான் தான் அவளை அனுப்பிச்சு வச்சேன்க்கா. ஏய், இங்க பாரு, இந்த அக்கா சொக்கா வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இது ஏன் வீடு. நான் என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணும்னு முடிவு பண்ண வேண்டியதுன்னா நீ இல்ல. முதல்ல எடுத்துட்டு போ. கூல் அக்கா, ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இதுல டென்ஷன் ஆகி கோவப்பட்டீங்கன்னா பிபி வந்துரும். அப்புறம் எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல்னு பெருமையா சொல்ல முடியாதுல்ல. என்ன வம்பு பண்ணோன்னு வந்திருக்கிய? இப்ப என்ன, வெறும் பிரெட் வேண்டாம், கொஞ்சம் வக்கனையா வேணும்னு கேக்குறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். இதை வேணா சுட்டு கொண்டு வந்துட்டுமா? சுட்டாதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏண்டி சுட மாட்ட? இன்னைக்கு சுடுவ, நாளைக்கு நான் சுடல இவங்க தான் சுட்டாங்கன்னு என்ன கை காட்டி சொல்லிடுவல்ல. உன் சாமர்த்தியம் எல்லாம் கோட்ல வச்சுக்க. இந்த வீட்ல வேண்டாம். என்னக்கா அது? நான் ஏதோ சாப்பாட்டு விஷயத்தை பத்தி பேசினா நீங்க ஏதோ பழைய கோர்ட் மேட்டர் எல்லாம் பேசுறீங்க. இங்க நீங்க டிஜிபி இல்ல, எனக்கு ஓரகத்தி மட்டும்தான். அக்கா முறை. ஏய், இன்னொரு முறை என்கிட்ட உறவு கொண்டாடுற வேலை வச்சுக்கிட்ட என்கிட்ட அடிப்பட்டே செத்துடுவேன். மரியாதை என்கிட்ட போயிடு. சரி அரசி, என்னால நீங்க இந்த வீட்ல போலீஸ் ஆக வேண்டாம். நானே விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். இந்த பிரெட் சாப்பிடுறதும் சாப்பிடாம போறதும் உங்க இஷ்டம். ஆனா இப்போதைக்கு இந்த வீட்ல வேற சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. முதல்ல இதை சாப்பிடுங்க. ஏய், என்னடி ஆர்டர் பண்ற? இன்னைக்கு போரா பட்னி கிடப்பேனே தவிர உன் கையால எதுவும் சாப்பிட மாட்டேன். மா திலகா, பாயிண்ட்லயே இந்த பின்னு பின்னி எடுக்கிறியம்மா. சொந்த வீட்லயே அரசிய ஒருவேளை பட்னி ஆக்கிட்ட. பாயிண்டா பிச்சு உதறதுக்கு தானே இந்த வக்கீல் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. பிச்சு உதறிடுறேன். சபாஷ், சரியான போட்டி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஜிஜே. என்ன உண்மை? சரோஜினி உடனே கிடைக்கணும். பல நாள் குழப்பம் உடனே முடிவுக்கு வரணும்னா நீங்களும் ஒரு முடிவுக்கு வரணும் ஜிஜே. நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல மாமா சார். உடனே புரியாது. என்ன மாமா சார் இது? பிரிச்சு பாருங்க, புரியும். எதுக்கு மாமா சார் இது? என்னோட எல்லா சொத்துக்களையும் உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். தெரியுது. எதுக்கு இந்த மாதிரி முடிவுக்கு வந்திருக்கீங்க இப்போ? ஜிஜே, என்னைக்கு இருந்தாலும் என் சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே சேரணும். எப்போவோ எழுதி வைக்க வேண்டிய சொத்தை இப்பவே எழுதி வச்சுட்டேன். என்ன ஜிஜே, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி ஆயிட்டீங்க. முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்தை காணோம். அத்தையை கடத்தி வச்சுட்டு எவனோ ஒருத்தன் பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிட்டீங்கன்னா அவனுக்கு என்னத்தை கொடுப்பீங்க? அவங்கிட்ட இந்த சரோஜினி அத்தையை எப்படி காப்பாத்துவீங்க?
சொல்லுங்க மாமா சார். அத்தை எப்படி காப்பாத்த போறீங்க? சரோஜினியை காப்பாத்துறதுக்காக தான் சொத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன் ஜிஜே. சரோஜினியை கொடுத்துருங்க. புரியுது மாமா சார். உங்களுக்கும் சரோஜனத்துக்கு தெரிஞ்சவன் தான் கடத்தி இருக்கான்னு அத்தை மேடம் சொன்னதால தான் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க. ஓகே மாமா சார், உங்களால எனக்கு சொத்து தான் கொடுக்க முடியும். என்னால உங்களுக்கு உயிரே கொடுக்க முடியும். என்ன கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. எப்போ என் மேல சந்தேகப்பட்டுட்டீங்களோ அப்புறம் எனக்கு உறவும் வேணாம், உயிரும் வேணாம். கொன்னுடுங்க மாமா சார், கொன்னுடுங்க. ஆனா மெதுவா உங்களுக்கு உண்மை தெரியும் மாமா சார். அத்தையை கடத்தினதுல எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்களுக்கு உண்மை தெரியும். நிச்சயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என் சமாதிக்கு முன்னாடி நின்னு நீங்க நினைச்சது தப்புன்னு ஃபீல் பண்ணுவீங்க மாமா சார். அப்ப எனக்காக நீங்க 2 சொட்டு கண்ணீர் விடுவீங்கல்ல, அது போதும் எனக்கு. கொன்னுடுங்க மாமா சார், கொன்னுடுங்க. உங்ககிட்ட தான் நிறைய துப்பாக்கி இருக்கேன், எடுத்துட்டு வந்து சுடுங்க, சுடுங்க. ஜிஜே, அப்படின்னா இதை நீங்க பண்ற டிராமா இல்லையே. என்ன மாமா சார் இப்படி கேக்குறீங்க? நான் எதுவும் கேட்காமலேயே உங்க சொத்தை பூரா எனக்கு எழுதி வைக்கிறீங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட டிராமா பண்ணணும் சொல்லுங்க? மாமா சார், நான் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு நல்லவன், உண்மையானவன், சாகர வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். எனக்கு உங்க சொத்து வேண்டாம் மாமா சார். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இத கிழிச்சு போடுங்க, இல்லைன்னா என்ன கொன்னு போட்டுருங்க. Just kill me. என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்களா மாமா சார்? மாமா சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறது இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் தான், நல்ல தம்பி மட்டும்தான். அவன் பண்ற வேலை தான் இதெல்லாம். அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களை ஏன் மேல சந்தேகப்பட வச்சுட்டான். ஜெயிச்சிட்டான், நினைச்சத சாதிச்சிட்டான். எனக்கு உங்க மேல பாசம் இருக்கு பாருங்க, அதனால நான் தோத்துட்டேன். ஜிஜே, ஜெயிலில் இருக்கிற நல்ல தம்பி நாம போய் பார்த்து பேசினப்போ அவன் இல்லைன்னு தானே சொன்னான். உள்ள இருக்கிற என்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டானே. அவன் அப்படிதான் சொல்லுவான் மாமா சார். நீங்க அத்தை மேடம் சொல்றத நம்புறீங்க. உங்களுக்கும் சரோஜனத்துக்கும் தெரிஞ்சவன் தான் இதை பண்ணிருப்பான்னு. ஏன் அவங்க இன்னொன்னு சொன்னாங்களே, அதை நம்ப மாட்டீங்களா? குற்றவாளி தான் குற்றவாளிங்கிறத ஒத்துக்க மாட்டான்னு சொன்னாங்களே, அதையே நம்ப மாட்டேங்கிறீங்க. அதுவும் அவன் சாதாரண இல்ல, இன்டர்நேஷனல் கிரிமினல். ஒரு பொய் சொல்ல மாட்டான் அவன் எப்படி ஒத்துப்பான்? நல்ல தம்பி உள்ள இருக்கான். அவன் எப்படி சரோஜினியை கடத்தி வச்சிருப்பான்? அவன் உள்ள இருந்தா அவனால ஒண்ணும் செய்ய முடியாதா? உலகத்தையே ஆட்டி வைப்பான் மாமா சார். சரோஜினியை கடத்தி வைக்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சாதாரணம். நீங்க நம்புறா நம்புங்க, இல்லைன்னா விடுங்க. ஜிஜே, வாங்க நல்ல தம்பி போய் மீட் பண்ணலாம். நீங்க நான் நம்புறதா இருந்தா வரேன் மாமா சார், இல்லைன்னா வேண்டாம். நம்புறனால தானே நான் உங்களை கூப்பிட்றேன். தேங்க்யூ மாமா சார். இது கிழிச்சிடலாமா? வேண்டாம், கஷ்டப்பட்டு எதிர்க்கீங்க, நீங்களே வச்சுங்க, வேணுங்கிற போது வாங்கிக்கிறேன். ஏம்மா, ஜிஜே கிட்ட போன்ல பேசினது சரோஜினி அம்மா இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? ஜிஜே பேசின விதத்தை பார்த்தா பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. சரோஜினி அம்மா கிட்ட அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஒருவேளை சரோஜினி அம்மாவை ஜிஜே கடத்தி வச்சிருந்து யார் பாதுகாப்புல விட்டுருக்காரோ அவங்க கிட்ட பேசிருக்கலாம் இல்லையா? அம்மா, பாண்டியன் சொல்ற மாதிரி தான் இருக்கும். உங்க புருஷனை தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீசே எப்ப பார்த்தாலும் விஸ்வநாதன் கூட தான் இருக்காரு. ஆமா, அவருக்கு விஸ்வநாதனோட பழக்கம் விட்டு போல. சரோஜினி அம்மா விஷயத்துல இது வரைக்கும்
ஜிஜே மேல எனக்கு சந்தேகம் வரல. அவருக்கு திடீர்னு நைட்ல போன் வருது. கேட்டா ஃப்ரெண்டோட வைஃப் பேசுறதா சொல்றாரு. என் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னவரு தூங்குனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல அவங்கள இறக்கி விட்டுட்டு அவர் எங்கேயோ போயிருக்காரு. கேட்டா ஒர்க் ஷாப் போனேன்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் அவரோட போக்கே சரியில்லை. ஏமா அவர் வந்ததை சட்டை பிடிச்சு கேட்க வேண்டியதானே? அறிவு இருக்காடா உனக்கு? வேற யாராவதுன்னு அப்படி கேட்கலாம், வீட்டுக்கார போய் எப்படா கேட்பாங்க? அதுவும் இல்லாம அப்படி ஓப்பனா கேட்டா அவர் உஷாராயிட மாட்டாரு. கரெக்ட் பாண்டியன், நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் உறுதியா இருக்கேம்மா. சரோஜினி அம்மாவை நல்ல தம்பி கடத்தல. ஜெயிலில் இருக்கிற கைதிகள் மூலியமா நான் தரவா விசாரிச்சிட்டேம்மா. ஒன்று, ஜிஜேவுக்கு தெரியாம விஸ்வநாதன் கடத்தி வச்சிருக்கணும், இல்ல விஸ்வநாதனுக்கு தெரியாம ஜிஜே கடத்தி வச்சிருக்கணும், இல்லனா விஸ்வநாதன் கடத்தி ஜிஜே பாதுகாப்புல ஒப்படைச்சிருக்கணும். யாப்பா இப்படி குழப்பமா பேசுற நான் பேசிருக்க மாட்டானா? நல்ல விவரமா சொல்லுப்பா, யாரு கடத்திருப்பாங்கன்னு. ஏம்மா, எனக்கு என்னமோ விஸ்வநாதன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏப்பா நம்ம தான் விஸ்வநாதன் பாலப்புள்ளி பார்த்துட்டு இருக்கோம்ல, கண்டுபிடிக்க முடியல. டேய், நான் தான் சரோஜினி அம்மாவை கடத்தினேன்னு நெத்தியில போர்டா மாட்டு அலைவாங்க. நம்ம தான் திரும்ப திரும்ப துரத்தணும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் நமக்கு தெரியாது. ஏப்பா எப்போ படிச்சது ஞாபகத்தில் இருக்குமாப்பா? அது மட்டும் இல்ல, இந்த பழமொழி விஸ்வநாதுக்கு பொருந்தாது. அவன் தான் மாட்ட மாட்டேங்கிறானே. அதுக்காக விஸ்வநாதன் அப்படியே விட்டுற முடியுமா? இங்க பாருங்க, விஸ்வநாதனையும் விடக்கூடாது, ஜிஜேயும் விடக்கூடாது. சீசைய விடக்கூடாது நீங்க சொல்லலாம், நாங்க சொல்ல முடியாதுல்ல. விஸ்வநாதனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஜிஜேவை நான் பார்க்கிறேன். சரிம்மா. சரோஜினி அம்மா விஸ்வநாதன் கையில் கிடைச்சிருந்தா உயிரோட வச்சிருக்க மாட்டாங்கம்மா. ஜிஜேவோட நடவடிக்கை பார்க்கும்போது சரோஜினி அம்மா செத்திருக்க மாட்டாங்க, உயிரோட தான் இருப்பாங்க, உயிரோட தான் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு மாமா சார் பார்க்கணும்? தேவையில்ல மாமா சார். அவன் ஒத்துக்க மாட்டான் பாருங்க நீங்க. அம்மா சார், அவன் பேச மாட்டான், நீங்களே ஆரம்பிங்க. நல்ல தம்பி, நல்லா இருக்கியா? ஜெயிலுக்குள்ள இருக்க என்ன பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்குறியா விஸ்வநாதன்? ஆமா, நீ எப்படி இருக்க? எப்படி நீ நல்லா இருக்க முடியாது இவன் கூட இருக்க வரைக்கும்? நீ வெளியே இருந்தாலும் எப்போ போலீஸ் கிட்ட மாட்டுவ, எப்போ இங்கே வருவேங்கிற டென்ஷனில் நீ இருக்க. நான் தான் மாட்டிக்கிட்டேனே, உள்ள வந்து ஜாலியாக நிம்மதியாக இருக்கேன். ஏசியில் படுத்தாலும் உனக்கு தூக்கம் வரல, வெறும் தரையில் படுத்தாலும் நிம்மதியாக நான் தூங்குறேன். திமிரு 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 மாமா சார். இவன் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் இவனை தூக்குல தொங்க விட்டாலும் இவன் திமிரு குறையாத மாமா சார். அது எப்படி ஜிஜே? உள்ள வந்தா திமிரு போயிடுமா? நீ தான் உள்ள இருந்த, வெளியே வந்த, ஒருவேளை சோத்துக்கு நாயா அலைஞ்ச, ரோட்ல பொறுக்கியா அலைஞ்ச. ஐ மீன், நான் போட்ட 100 ரூபாயை வேகமா பொறுக்குனல, அதை சொன்னேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்க போற நீ? சரி, விஷயத்துக்கு வருவோமா ஜிஜே? சரோஜினி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கடத்தி வச்சிருக்கிற நீ தான் எப்படி இருக்காங்கன்னு சொல்லணும். சரோஜினி எங்க கடத்தி வச்சிருக்க? அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்றேன். சரோஜினியை நான் கடத்தல, சரோஜினி எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சரோஜினியை வச்சு என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? எத்தனையோ பேருக்கு யமனா இருந்தவனா, எனக்கு நீ யமனாக பார்க்குறியா? யமனா? நானா? உங்க பக்கத்திலே யமனை வச்சுக்கிட்டு என்ன யமன்ங்கிறீங்க? ஏ மாமா சார், நான் யமனா மாமா சார் உங்களுக்கு? சரோஜினி இப்ப இருக்கிற இடம் தெரியாத ஜிஜே உனக்கு? நீ கடத்தி வச்சிருக்கும் போது எனக்கு எப்படி தெரியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு? எனக்கு தெரியும். தெரியுமா? சரோஜினி இருக்கிற இடம் தெரிஞ்சு அரசி அங்க வந்ததும் தெரியும்.
சரோஜினியை கண்டுபிடிக்க முடியாம வெறும் கையோட அரசி திரும்பி போனதும் எனக்கு தெரியும். இது எல்லாம் ஜிஜேவுக்கும் தெரியும். எனக்கு தெரியாது. என்ன என்ன கேம் விளையாடுறியா? எனக்கும் மாமாக்கும் சண்டை புட்டி விட பாக்குறியா? சிண்டு புடிய பாக்குறியா? இங்க பாரு, இந்த வெள்ளக்கார மாதிரி டிவைட் அண்ட் ரூல் பாலிசி எல்லாம் இங்க நடக்காது. எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கலாம்னு பாக்குற. நடக்காத நல்ல தம்பி. விஸ்வநாதன், நான் சொன்னது எல்லாம் உண்மை. ஜெயிலுக்குள்ள இருக்க எனக்கு தெரிஞ்ச இந்த உண்மை உனக்கு தெரியாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அரசி கையில சரோஜினி மாட்டிருந்தா நீயும் உள்ள என் கூட இங்கதான் இருந்திருப்ப. நான் சரோஜினி எங்கன்னு தான் கேட்டேன். நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அதானே, நீ இவனை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்ன கேட்டா? மாமா சார், இதுக்கு தான் நான் சொன்னேன், இவனெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம், இவனை எதுவும் கேட்க வேண்டான்னு. பாருங்க, குழப்பறான் பாருங்க. பணத்துக்காக சொந்த மகளைய மலேசியாவுக்கு கடத்தினவன் நீ ஜிஜே. பாருங்க, பழசெல்லாம் கிளறி பழிய ஏன் மேல போட பாக்குறான். நல்ல தம்பி, நீ வெளியே வரவே மாட்டடா. அப்படியே வந்தாலும் உயிரோட வெளியே வர மாட்டேன். நான் வெளியே வருவேன், உயிரோட வருவேன். உன்கிட்ட இருந்து சரோஜினியை காப்பாத்தி விஸ்வநாதன் கொடுக்கறதுக்காக நான் வருவேன். சரோஜினி உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல விஸ்வநாதன். இப்போ she is unvaluable. சரோஜினி உங்கள்கிட்ட கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க விஸ்வநாதன்? மாமா சார், the cat is out of the bag. பாத்தீங்களா எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறான் பாருங்க. அதாவது சரோஜினியத்தையே நான் கடத்தி வச்சிருக்கேனா, என்கிட்ட இருந்து மீட்டு அவன் உங்ககிட்ட கொடுப்பானா. அப்போ இதுல தெரியுதா, சரோஜினியத்தையே இவன் தான் கடத்தி வச்சிருக்கான்னு தெரியுதா மாமா சார்? அந்த திருநெல்வேலிக்கார மாதிரி ஒருத்தன் பேசினானே, அது கூட இவன் ஆளாதான் இருக்கும். வளர்த்த கடா என் மேல பாய நினைச்சா நான் வளர்த்த கடான்னு கூட பார்க்க மாட்டேன். பாத்தீங்களா மாமா சார், சிரிச்சுட்டே போறான். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான் அவன். நான் என்ன பண்ண போறேன்னு அவன் பார்க்கத்தானே போறான். பார்க்கணும் மாமா சார், பார்க்கணும். ஆமா சார், என்னெல்லாம் பேசிட்டு போறான் பாருங்க அவன். உங்களையும் என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக தலைகீழ தண்ணி குடிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, சரோஜினியத்தை நான் கடத்தி வச்சிருக்கேன். என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. உங்களால கூட கனவுல நினைச்சு பார்க்க முடியாது மாமா சார். ஜிஜே, நான் உங்களை எதுவுமே கேட்கலையா? சரி, கேட்கலன்னா நான் சொல்லணுமே மாமா சார். செல்வராணி, என்ன உதய், ஏன் நின்னுகிட்டு இருக்க? உள்ள போய் கலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? இதுல ஹெல்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆல்ரெடி சாமி கும்பிட்டாச்சு, பாலையும் காய்ச்சியாச்சு. பால் கொண்டு வரதுக்கு தான் கலை போயிருக்கா. இப்போ வந்துருவா, நீ இரு. இந்த உதய். தேங்க்ஸ் கலை. ஏன் கலை, நான் பார்த்து வச்ச வீடு எப்படி இருக்கு? சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கு. வீடு கொஞ்சம் பெருசா கிடைச்சிருந்தா உன்னையும் செல்வராணியும் ஒரே வீட்ல ஒன்னா கொடுத்து வச்சிருப்பேன். அவளுக்கு ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் என் வீட்ல இருந்துதான் சிரமப்படணும். எங்க வீட்டுல இருக்க நீங்க கூச்ச போறீங்கன்னு தான் என் ஒய்ஃப் அவசர அவசரமா வீடு பார்த்தா. கலை, கண்ணன் எங்க அனுப்பியிருக்க? மல்லிகை சாமா வாங்கிட்டு வர போயிருக்காரு. அது எனக்கு தெரியும், ஆனா போய் இவ்ளோ நேரம் ஆகுதே, எங்க போய் வாங்க சொல்லியிருக்கேன்னு கேட்டேன். இதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்ல, அதனால ஒருவேளை கடையை தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏங்க, மளிகை சாமா எங்க கிடைக்குன்னு கூடவா தெரியாது? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வரும்போதே நானே மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இல்ல பரவாயில்ல உதய், வந்துருவாரு. இதோ கண்ணன் வந்துட்டாரு. கண்ணா, ஏன் இவ்ளோ லேட்டு? ஏதோ ஞாபகத்துல பழைய வீட்டுக்கு போயிட்டேன். பழைய வீடா? அத்தையோட வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? ஏய், நம்ம வீடா? அதான் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன நம்ம வீடு? என்னைக்கா இருந்தாலும் அது நம்ம வீடு ஆக போறது தானே. அதையெல்லாம் மறந்துருங்க. இனி எப்பவுமே அது நம்ம வீடு இல்ல,
இது கலையோட வீடு. இனிமே பார்க்க போறது எங்க வீடு. இதை இப்படியே விட்டுறாத. நீ தான் உன் புருஷனை உசு பேத்தி அவங்க அம்மா மேல கேஸ் போட வைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, கோவிந்தா தான் சொத்து இல்லாம போயிடும். சொத்து எங்க அண்ணி போயிடும்? கோர்ட்டுக்கு இழுத்தாவது வாங்கிட மாட்டேன். இப்போதைக்கு என் மாமியார் டார்ச்சர் இல்லாம நிம்மதியா ஒரு லைஃபை என்ஜாய் பண்ணணும். அதான் எனக்கு முக்கியம். செக் வாங்கிக்கிறீங்களா? இல்ல வாங்க மாட்டோம் சார். உங்க கடையில கார்டு கொடுத்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா சார். ஒரு நிமிஷம் இருங்க, இதை பிடிங்க. கொடுங்க. ஏய் உதய், இருக்கண்ணா. கேளுடா. பிடிங்க. இந்த கண்ணா பரவாயில்ல. எல்லாம் சரியா இருக்குல்ல? ஓகே, போ. உள்ள வை. பார்த்தல தங்கச்சிக்காக பணத்தை எப்படி தார வாக்குறாருன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இது இப்படியே விட்டன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன், பேசாம இரு. இதுங்க இப்படி உங்களை மொட்டை அடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இதுங்களுக்கு தனியா வீடு புடிச்சு கொடுத்தேன். தனியா பார்த்து கொடுத்தாலும் தங்கச்சிக்கு எல்லாம் இவர் தானே செய்யறாரு. ஏன் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கூட உதவி தான் கொடுத்திருக்காரு. எவ்வளவு நாளைக்கு பண்ணிட போறாரு? சும்மா இருங்க நீ. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே எங்களுக்கும் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க. சமையலே பண்ணாம 2 பேரும் வந்து உட்காந்துக்க போறாங்க. காசை கொடுத்தா என்ன, கஞ்சி காய்ச்சி ஊத்துனா என்ன, எல்லாம் ஒரு இழவுதான். ஐயோ, இதுங்க வீட்டு பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு வீடு புடிச்சு தரேன்னு சொன்னனே, அதை சொல்றியா? அதெல்லாம் சும்மா சொன்னேன். ஆமாப்பா, உன் புருஷனுக்காக தான். அவர் தானே சொன்னாரு நானும் என் தங்கச்சியும் பக்கத்துல இருக்கணும்னு. அதுக்காக தான், ஒரு சப்பக்கட்டுக்காக சொன்னேன். உங்களுக்கு என் வீடு பக்கத்துலயே ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். அப்பதானே நம்மளுக்கு வசதியா இருக்கும். தங்கச்சின்னு உன் புருஷனும் அடிக்கடி ஓட முடியாதுல்ல. சும்மா இருங்க நீ. தூரத்துல இருந்தா மட்டும் தங்கச்சி ஞாபகம் வரதா அவருக்கு? என்ன நீ புரியாம பேசுற? பக்கத்துல இருந்தா அவங்க படுற கஷ்டம் பளிச்சுன்னு தெரியும். தூரத்துல இருந்தா அதெல்லாம் தெரியாதுல்ல. அவங்களா வந்து சொன்னாதானே தெரியும். அதுவும் கலையரசி ரோஷக்காரி. பட்னி கடந்தாலும் எந்த விஷயத்தையும் வந்து சொல்ல மாட்டா. இனிமே நீ உன் குடும்பத்தை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். கலையரசி எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? சொல்லு. உன் புருஷன் சொன்னா கேட்கவே மாட்டாரு. அதனால தானே உங்களை ஒரே வீட்டுல ஒன்னா வைக்காம தனியா பிரிச்சுட்டேன். புரியுதா செல்வராணி நான் சொல்றது? மாமி, அரிசி ஆண்டி மேல தானே இருக்காங்க. என்ன பண்ண போறோம் சொல்லு மாமி. சாவி, just allow me to think. ஏதாவது தொண பேசிட்டு இருக்காத. தியாகு, திலகா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அரசிக்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கின பிறகும் அடுத்தது என்ன மூவ்னு டிசைட் பண்ணாம இருக்கும். இன்னைக்கு அரசிக்கிட்ட போய் பேசி என்னன்னு முடிவு பண்ணோம். கரெக்ட். அரிசி ஆண்டி தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கல்ல. ஆக்சுவலி பேங்க் மேனேஜர் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தானே கேட்டாரு. அப்புறம் என்ன? இதை பாருமா, முதல்ல டாக்குமெண்ட் மட்டும் கேட்டாரு, அப்புறம் அரசி கையெழுத்தும் வேணும்னாரு. வாட்? அரிசி ஆண்டி கையெழுத்தும் வேணுமா? மாமி, வாட் இஸ் திஸ்? அரிசி ஆண்டி கையெழுத்து எதுக்கு? இந்த வீடு 3 பேர் பேர்ல இருக்கு. அண்ணன், அக்கா, அண்ணா. அண்ணனுக்கு அப்புறம் அண்ணிங்கிறதுனால பேங்க் மேனேஜர் அண்ணியோட கையெழுத்து கேட்கிறாரு. அண்ணன் தான் இல்ல, அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வாங்க வேண்டியதானே? அவங்க கையெழுத்து போடுவாங்களான்னு அக்கா யோசிக்கிறாங்க. ஏன் யோசிக்கணும்? வீட்டை விற்கவா போறோம்? லோன் வாங்க போறோம், திருப்பி கொடுத்துட போறோம். பத்திரம் எங்க இருந்தா என்ன? இந்த வீட்டுல அவங்க பங்கு பத்திரமா இருக்குல்ல. கேட்டு பாப்போமே அபிராமி. கேட்கறதுக்கு முன்னாடியே எதுக்கு நாம ஒரு முடிவுக்கு வரணும்? அரசி கையெழுத்து போட மாட்டான்னு. ஆமா டாடி, கம் we'll go ask aunty. கையெழுத்து போடணும்னு ஆண்டி நினைச்சா பத்தாது, அது அந்த ஆண்டவனு நினைக்கணும். Oh my god, Vicky, come on.
ஏன்டா கையெழுத்து வாங்க போறதுக்கு முன்னாடி இப்படி வாய் வைக்கிற? அரசிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கோவம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ இறக்க குணமும் இருக்கு. கரெக்ட். வரட்டும், கேட்போம், பார்ப்போம் இறக்கப்படுறாங்களா கோவப்படுறாங்களான்னு. என்ன சொல்றீங்க? என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா? ஓ, அதுக்கு வரலையா? அமெரிக்காவுக்கே திருப்பி போறீங்களா? புது பொண்ணும் கூட்டிட்டு போறீங்களா? நக்கலை பார்த்தியா? யாருக்கு யாருக்கு நக்கல்? இந்த லோன் விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தோம். லோன் விஷயம் பேசுறதா இருந்தா பேங்க்குக்கு தானே போனோம். என்கிட்ட ஏன் வந்தீங்க? பேங்க்குக்கு தான் போனோம். பேங்க் மேனேஜர் உங்கள் கையெழுத்து வேணும்னு சொல்லிட்டாரு. முதல்ல டாக்குமெண்ட் தானே கேட்டாரு, அதான் கொடுத்துட்டேன்ல. முதல்ல டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்டார் அரசி. பட் இப்போ he wants your signature also. அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நீங்கள் ஒரு சின்ன கையெழுத்து மட்டும் போட்டால் போதும். சின்ன கையெழுத்து நான் எதுக்கு போடணும்? லோன் வாங்க போறது நானா நீங்களா? வாத்தியாக்கும் பிஸ்னஸ் பண்ண போறது நீங்களா நானா? விதவுட் டவுட் நாங்க தான் பிசினஸ் பண்ண போறோம். நீங்க தான் பண்ண போறீங்க, லாபத்தை சம்பாதிக்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. அதுக்கு நான் என் கையெழுத்து போடணும்? இல்ல, எங்க பிசினஸ்ல நீங்களும் பார்ட்னரா சேர்ந்துக்கலாமே. என்ன சொன்ன? உன் கூட நான் பார்ட்னரா சேரணுமா? சட்டத்தையும் நீதியையும் காப்பாத்துற பொறுப்புல இருக்கிறன்னா ஒரு கிரிமினல் கூட பார்ட்னரா சேரணுமா? நான் இருக்கிற இந்த வீட்டுல நீ இருக்கிறதே அவமானமா நினைக்கிறேன். இதுல பிசினஸ் பார்ட்னரா வேற சேரணுமா? இல்ல, நீங்க பழசியே நினைச்சு பேசி. நீ பேசாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ தயவு செஞ்சு பேசாத. நான் என்ன சொல்ல வரேன்னு பேசாத. கொஞ்சம் புரிஞ்சு. அபிராமி, வீட்டு பத்திரத்தை கேட்ட, நான் கொடுத்துட்டேன். சும்மா ஒண்ணு கொடுக்கலையே, நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் தானே கொடுத்தீங்க. கரெக்ட். நீங்க நோட்டீஸ் அனுப்புற உடனே நான் அப்படியே பயந்து நடுங்கி போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். போதுமா? இதை வச்சு நீங்க லோன் வாங்குறதோ வாங்காததோ உங்க திறமை. அப்படின்னா எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கவே மாட்டீங்களா? நான் போட மாட்டேன். நீங்க கையெழுத்து போடலன்னா பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க. நீ பேங்க்ல கொடுக்கலனா எவன் கொடுக்கறானா அவங்கிட்ட போய் வாங்கிக்கோ. இல்ல அரசி, நான் கையெழுத்து போட மாட்டேன் அபிராமி. நோ. கடன் கொடுக்கிறதுக்கு சிட்டில 1000 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க. எங்களுக்கு யாரையும் தெரியாது. நாங்க யார்கிட்ட போனாலும் உங்க கையெழுத்து கேட்பாங்க. That's not my problem. நான் கையெழுத்து போட மாட்டேன். That's final. இப்ப என்ன, இங்கே தான் நிக்க போறீங்களா? வெளியில போன சொல்ற வரைக்கும் இங்கே நிக்க போறீங்க. No problem, I'll go. அபிராமி,
இதை என்னன்னு சொல்றது? இரக்கமா இல்லை கோவமா? எவனா அம்மா மேல காய போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேம்மா. சரி, கதவு தாப்பா போட்டு வந்துரு. சரிம்மா. ரவி, ரவி, எதுக்கு இப்படி கொற்ற மழையில வெளியில உட்காந்துருக்க? எழுந்திருச்சு உள்ள வா. வா உள்ள, எழுந்திரி. இல்லம்மா, நீ போங்கம்மா. எழுந்திரி, எழுந்திரின்னு சொல்றேன்ல, எழுந்திரி. எதுக்கு இப்படி கொற்ற மழையில வெளியில உட்காந்துருக்க? கேக்குறேன்ல, சொல்லு ரவி, சொல்லு. ஏன் கண் கலங்குற? எதுக்கு கலங்குற? ஏன் கண் கலங்குறன்னு கேக்குறேன்ல, சொல்லு. வேற வழி இல்லம்மா. வேற வழி இல்லைன்னா எதுக்கு கலங்கணும்? என் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா. என்னாச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லாம கொற்ற மழையில வெளியில வந்து உட்காந்துருக்க. என்னன்னு கேட்டா என் பாசத்தை புரிஞ்சுக்க ஆளே இல்லைங்கிற. என்ன நடந்தது? திலகா வீட்டுக்கு திலகாவை பார்க்க போயிருந்தம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி திலகா கூட பேசுனீங்க, சிரிச்சிங்க, ஒரே வீட்டில் ஒன்னா இருந்தீங்க, ஓகே. கல்யாணத்துக்கு பின்னால நீங்க அடிக்கடி இங்க வர்றதோ திலகாவை பார்க்கறதோ எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல, பார்க்கறவங்களுக்கு பிடிக்காதுல்ல. அதனால இனிமே இப்படி திலகாவை பார்க்க வர்றது போறது வேண்டாம். இப்ப சொல்லுங்கம்மா, இனிமே எதுக்கு நான் இங்க இருக்கணும்? மதுரைக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். போறதாம்மா எனக்கு நல்லது. ஏன் ரவி, திலகாவை பார்க்க அவர் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நீ மதுரைக்கு போயிடுவியா? ஏ, திலகா மட்டும்தான் உனக்கு உறவா? நாங்கள்லாம் உனக்கு உறவு இல்லையா? சொல்லு, நாங்கள்லாம் உறவு இல்லையா? இவ்வளவு நாள் எங்க கூட இருந்ததுனால ஒரு ஆம்பளை பிள்ளை துணை இல்லைங்கிற குறை இல்லாம இருந்தது. அந்த குறையை வச்சுட்டு போகணும்னு நீ நினைக்கிறியா? என்ன, அப்படிதானே? சரி, என்ன நீ அம்மா நினைச்சா வீட்டுக்குள்ள போ. இல்லைன்னா நீ மதுரைக்கே போயிடு. ஓஹோ, மதுரைக்கு போறியா? போயிடு, போயிடு. நாங்க யாருமே உனக்கு இல்ல. போயிடு, போயிடு, மதுரைக்கே போயிடு. திலகா, திலகா, என்ன கூப்பிடுறது கூட கேட்காம இருக்க? ஏதாவது யோசனையில் இருக்கியா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஏதோ மூட் அவுட் மாதிரி இருக்க. என்ன? சே, எதுவும் இல்லைங்க. பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லு. என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? ஒன்றும் இல்லைங்க, விடுங்க. சொல்லு திலகா. ஒன்றும் இல்லைங்க. நம்ம பெட்ரூம்
கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சின்னதா இருக்குன்னு நினைக்கிறியா? வேணா ஒன்று பண்ணலாம். அன்னி ரூம் கூட நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். ஐயோ வேண்டாங்க, அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்க. அவங்க இதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு ஆள் தான். அவங்களுக்கு இருக்க அவ்வளோ பெரிய பெட்ரூம். வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாம். நாம அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். வேண்டான்னு சொல்றேன்ல. நான் வேணா அக்கா கிட்டே மாமா கிட்டே டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே? இதுக்கு போய் ஒரு மூட் அவுட்டு, ஜன்னல் ஓரமா அப்படியே ஒரு ஃபீலிங். என்ன? ஓகே? சென்ட் பண்ணு. அது வந்து இது ப்ளூடூத் ஆன் பண்ணு. எல்லாரும் என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேட்காம இந்த ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அண்ணி we are so sorry. We just came in. இப்பதான் உள்ள வந்து பேசிட்டே இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இந்த வீட்லயே மோஸ்ட் ராசியான ரூம் உங்க ரூம் தான் அண்ணி. இல்ல தியாகு? ஆமா, வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் சுப்பிரமணிய ஐயரே சொன்னார். யா, அப்புறம் இந்த ரூம் நீங்களும் அண்ணனும் சேர்ந்து வாழ்ந்த ரூம் இல்லையா? இன்னைக்கு சரோக்கும் திலகாக்கும் நாள் குறிச்சு கொடுத்திருக்காங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு. So we were just deciding எந்த ரூமை டெக்கரேட் பண்ணலாம்னு. We just thought this is the perfect room. What do you think? பேசிட்டே இருந்தோம், you just landed. என்ன அபிராமி, அமெரிக்கால இருந்து வரும்போது ஒரு பசு மாதிரி அண்ணி நீங்க தான் எங்களுக்கு எல்லாமேன்னு கண் கலங்கி அப்படி நடிச்ச. அப்புறம் எகிரி பேசுன, இப்ப மறுபடியும் நடிக்கிறிய? உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? Get up from my bed. நீங்க எது பண்ணாலும் நான் மன்னிச்சிருவேன், பொறுமையா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? உறவுக்காரங்களா சின்ன பேசாம இருக்க, இல்லைன்னா தொலைச்சிருவேன். ரொம்ப உஷ்ணமா இருக்கீங்க, கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வரட்டுமா? என்ன திலகா, எவ்வளோ கிரிமினல்ஸ்க்கு நான் தண்ணி காட்டியிருக்கேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கறியா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.